ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், இந்த புதிய நாளில் இணையதளத்தின் மூலம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் முகமாய் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் தேவனுக்குள் களி கூறுகிறது, தேவனுக்குள் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 இறை வார்த்தைகள். ஜெபம் பண்ணினார். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணி உருக்கமாய் ஜெபித்தாராம், கருத்தாய் ஜெபித்தாராம். எதற்காக? மழை பூமியிலே பெய்யக்கூடாது என்று மறுபடியும் ஜெபித்தார், மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி. இந்த 2 வசனங்களிலும் அவர் உருக்கமாய் கருத்தாய் ஜெபித்ததாய் யாக்கோபு பக்தன் கூறுகிறார். எலியா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. எனக்கு அருமையான 1 அரசரின் புத்தகம் 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை சொல்கிறான், நான் கர்த்தருக்கு முன்னதாய் நிற்கிற மனிதன். எலியா யாரு? ஆண்டவருக்கு முன்னதாய் நிற்கிற மனிதன். நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? தேவை வரும்பொழுது ஆண்டவருக்கு முன்னதாக நிற்கிறோமா? அதிகாலையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்னதாக நிற்கிறோமா? எலியாவை குறித்து என் வேதம் சொல்கிற அவன் ஜெபிக்கிற மனிதன் என்று சொல்லி, கர்மேல் பர்வதத்திலே அவன் ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டா. பலிபீடத்தில் நின்று பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னதாக நின்று 850 தீர்க்கதரிசிக்கு முன்னதாக நின்று ஒரே ஒரு மனிதன் அறைகூவல் விட்டா, இதோ கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எப்படி இருக்கிறோம்? தேவைக்கு ஏற்றபடி தேவனை சமூகத்தில் நிற்கிறோமா? தேவையே கர்த்தர் என்று நிற்கிறோமா? யோசித்து பாருங்கள். எலியா என்ற இடத்துல என்னுடைய பெயரையும் உங்களுடைய பெயரை போட்டு பாருங்கள். அந்தோனியப்பா ஜெபிக்கிற மனிதனாக இருக்கிறான். மற்றவர்கள் சொல்கிறார்களா? உங்கள் பெயரை போட்டு பாருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் கர்த்தருக்கு முன்னதாய் நின்று நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஜெயமெடுத்து, ஒவ்வொரு சூழ்நிலையும் ஜெயமெடுத்து நம்மை முன்னேற வர பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவேளை நெருக்கங்கள் இருந்த போல இருக்கலாம். கர்மேல் பர்வதத்திலே அவன் முழங்காலில் நின்று ஜெபித்தாரா? பலிபீடத்திலே தேவனுக்கு முன்னதாக நின்று ஜெபித்தாராம். வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேலாகட்டும், எஸ்தராகட்டும், எலியாவாகட்டும், எலிசாவாகட்டும், பேதுருவாகட்டும், பவுலாகட்டும், இயேசுவாகட்டும், இயேசு ஜெபித்து ஜெயம் கொடுத்து ஜெயமெடுக்க நமக்கு சொல்லிக் கொடுத்தவர். சீசர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள், எனக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு, அற்புதம் செய்ய சொல்லித்தாங்கன்னு கேட்டதாக வேதம் சொல்லலை. அவர் ஜெபிக்க பரிசுத்த ஆவியார் நம்மை ஏவும் பொழுது, பரிசுத்த ஆவியார் நம்மை வழி நடத்தும் பொழுது அந்த காரியங்களில் ஜெயம் உண்டாயிருக்கும். ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறாய். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் என்று வேதம் சொல்கிறது. அவன் பாடுகள் மத்தியில் தான் ஜெபித்தா. சூறை செடிக்குழாய் சோர்ந்து போய் கிடக்கின்றான். தட்டி எழுப்ப ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான். இன்றைக்கும் சூழ்நிலை மத்தியிலே கண்ணீரோடு நிற்கிறாயோ? தேவனுக்கு முன்னதாக நின்று பா. நீ நிற்கிற காரியம் ஜெயமாய் இருக்கும். ஏனென்று சொன்னால் கர்த்தருக்கு முன்னதாய் முழங்கால் படியிட்டு இருக்கிறாய். என் ஆண்டவராகிய கடவுளுக்கு முன்னதாக நீ நிற்கிறாய். நீ நிற்கும்போது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகிருக்கும். நீ முழங்காலில் நிற்பாய் என்று சொன்னால் ஜனங்கள் மத்தியிலே குதிங்காலில் நிற்க தேவன் கிருபை பாராட்டுவாரா? ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு உயிரோடு இருப்பதை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக நீ தேவ சமூகத்தின் அருமையான ஒரு ஊழியர் இவ்விதமாய் சொல்லுவார், என்னை உருவாக்கின ஊழியக்காரர் தேவனுடைய சமூகத்தில் 3 மணி நேரம் இல்லாதபடி 1 மணி நேரம் நீ தேவ ஜனங்களுக்கு மத்தியில் நிற்கக்கூடாது என்று உருவாக்கினவர். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு முன்னதாய் நிற்பதே முதல் பணியாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அதிகாலையிலே ஆண்டவருக்கு முன்னதாய் நிற்பதே நம்முடைய முதல் வேலையாக இருக்கட்டும். நின்று பாருங்கள். எங்கே தலை குனிந்தீர்களோ, எங்கே தள்ளப்பட்டீர்களோ அந்த இடங்களெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தி, உங்கள் சிரசை உயர்த்தி, உங்கள் கரத்தை உயர்த்தி, உங்கள் சந்ததிகளை உயர்த்தி, உங்கள் கையின் பியாசங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வருகிறோம்.
எலியா ஜெபித்தது போல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர்கள் ஜெபத்தின் வல்லமை ஆவியானவர் எங்கள் ஜெபத்துக்குள்ளாய் நடத்தும்படியாய் ஒரு வைராக்கியத்தை கொடுப்பீராக. சூழ்நிலையை பார்க்காதபடி, தேவைகளை பார்க்காதபடி தெய்வமே உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை நோக்கி பார்க்க கிருபைதாரும். ஆசீர்வதியும். எந்தெந்த காரியத்திலே ஜனங்கள் உம்மை நோக்கி பார்த்து உமக்கு முன்னதாய் நிற்கிறார்களோ அந்த காரியத்தில் ஜெயமெடுக்க கிருபைதாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.